காற்று அமர்ந்தது பேதுரு யாருனாலயா இயேசு யாருனாலயா? ஆனா பைபிள் எப்படி எழுத வச்சாரு தெரியுமா? அவர்கள் படகில். அந்த அவர்கள் யாரெல்லாம்? இயேசுவும் பேதுரும். இப்படிதான் ஒரு காட்டுல ஒரு தொங்கு பாலம் இருந்துச்சான். அந்த தொங்கு பாலம் வீட்டா யாராவது போனா அந்த பாலம் என்ன பண்ண தெரியுமா? ஆடும். ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு ஒரு எலி அந்த பாலத்தோட போகுது. எலி போனா பால் ஆடுமா? ஆடாது. அது பாதி தூரம் போனதுமே பால் ஆட ஆரம்பிச்சிட்டு, எலிக்கு பரவாயில்லையே நம்ம வீட்டா இருக்கிறோமே, பால் ஆடுதுன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி சிங்கம் வருது. இப்போ பால் ஆடுறது எதனால? சிங்கத்தினால. நேர எலி மறுபக்கம் வந்துட்டு சிங்கம் அது பாட்டுக்கு போச்சு. எலி சும்மா இருக்கும். எலி எல்லாரையும் கூப்பிட்டு, பாத்தீங்களா நானும் சிங்கமும் போனதும் பாலம் எப்படி ஆடிச்சு பாத்தீங்களா? பால் ஆடுனது சிங்கத்தினால, ஆனா எல்லாரும் பார்த்துட்டு இருந்தது எலியும். அது போலதான் கர்த்தர் விசேஷப்படுத்தும் போது எப்படி தெரியுமா? இந்த 12 பேர்ல பேதுரு, நீ தானே என்கிட்ட வரணும்னு விரும்புறேன். இப்ப பேதுரு வா, என் கால் பட்டா மட்டும் இல்ல, உன் கால் படும்போது இந்த காற்று அமர்வதை மற்ற 14 பேரையும் கர்த்தர் இப்படிதான் விசேஷப்படுத்துவார். கர்த்தர் இப்படிதான் விசேஷப்படுத்துவார். இந்த புயலை அமர்த்தினால் மற்ற 11 பேர் இறங்கி வந்திருப்பாங்க. இந்த புயல்ல இவர் பெரிய விசுவாச வீரர்கள் கிடையாது. காற்றை பார்த்து பயப்படக்கூடிய ஆளு. எல்லாம் ரைட்டு தான். ஆனா அவருக்கு இயேசு பக்கத்தில் இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும்.